So very good evening, my dear students. This is JD Academy of Excellence. நம்மளுடைய JD Academy of Excellenceல so Narrates to Rise, this very important ஒரு சீரியஸ் நடத்தினிருக்கும் related to the competitive examination, including UPSC, SSC and TNPSC. So Union Public Service Commission, Staff Selection Commission as well as Tamil Nadu Public Service Commission. So யாரெல்லாம் காலேஜ்ல நான் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அந்த ஒரு ஐடியாலஜியோட அந்த ஒரு ஆம்பிஷனோட டிகிரி எடுத்துருக்கீங்களா, எனி டிகிரி, வெதர் இட்ஸ் எனி ஆர்ட்ஸ் டிகிரி அட் சயின்ஸ் டிகிரி, ஈவன் இன்ஜினியரிங் ஆல்சோ, அவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான செக்ஷன் தான் இந்த நரேட்ஸ் டு ரைஸ். ஸோ நீங்கள் நிறைய கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. ஹிஸ்ட்ரி, அப்பார்ட் ஃப்ரம் தி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட் எல்லாம் கிளாஸும் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நரேட்ஸ் டு ரைஸ் ஓரியன்டேஷனில் டுடே we will going to see about the historical important why we want to be study history for the competitive examination. அப்படிதான் பார்க்க போறோம். This is myself, Professor Abdul, and the senior most faculty of the JD Academy of Excellence. Okay. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் ஆர் ஜெனரல் நாலேஜ் அதுல இருக்கும். அதுல ப்ரிடாமினண்டா ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் வில் பி ஹிஸ்ட்ரி அலோன். ஒய் த ஹிஸ்ட்ரி இஸ் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன புரிஞ்சிக்க முடியும்னா எதுக்கு நம்ம ஹிஸ்டரியை படிக்கணும், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நீங்க ஹிஸ்டரி படிச்சே ஆகணும். அப்ப என்ன எதற்காக ஹிஸ்டரி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இங்க ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ why we want to be on a study the history means the very important thing is first we want to be understand about the present moment, what happening in our Indian society, what happening in the world. For that purpose we need a history. ஸோ இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் ஒரு பாலிசி இனிஷியேட் பண்ணுது, பிரசன்ட் கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வருதுன்னா அதுக்கான என்ன காரணம், என்ன நோக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா தான் படிச்சீங்க, நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும், வாட் எவர் சப்ஜெக்ட் யூ லேர்ன், இட்ஸ் ஹிஸ்ட்ரி இஸ் எ பார்ட் ஆஃப் இட். நீங்க பிசிக்ஸ் படிச்சாலும் ஹிஸ்ட்ரி இருக்கும், கெமிஸ்ட்ரி படிச்சாலும் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரபி படிச்சாலும் ஹிஸ்ட்ரி இருக்கும், நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலும் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் எ பேஸ், த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். It's not only for the competitive examination, even for your life itself. Okay. So ஒரு present situation அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். ஒரு கவர்மெண்ட்டும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் சரி, ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான காரணங்கள் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியில தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட்ஸ் வை தி ஹிஸ்டரி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை யூபிஎஸ்சியில் என்ன பண்றாங்கன்னா நீங்க ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் படிப்பீங்க. யூபிஎஸ்சியில், டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் பிகம் த பெட்டர் பியூரோக்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் பின்னாடி தான் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பிரசன்ட் கொண்டு வராங்க. என்னோட ஃபவுண்டேஷன் ஃபார் கவர்னன்ஸ் அண்ட் பாலிசிஸ். நீங்க நம்மளுடைய கவர்னன்ஸ் எடுத்துங்களேன். ஐ ஹோப் யூ ஆல் நோ தட் கவர்னன்ஸ் சொல்லக்கூடியது அரசாங்க ரீதியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அரசாங்கம் நிறைய ஸ்கீம் போடுது, பாலிசிஸ் கொண்டு வருது, அது எப்படி எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கவர்னன்ஸ் அண்ட் பாலிசிஸ். அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எனி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் தோஸ் பாலிசிஸ் இட் ஹேவ் எ சர்டன் ஹிஸ்டாரிக்கல் ரிலவன்ஸ். ஓகே. இப்போ நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி நம்ம பேசணும். 2020 கொண்டு வந்தது, ஸ்டில் இஸ் நாட் ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட், இட்ஸ் கோயிங் ஆன். அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1833 லார்ட் மெக்காலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எஜுகேஷன் பாலிசி இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 1833. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 ஒன்று ஆரம்பிக்கும். அப்புறம் 1854 சார்லஸ் வூட்ஸ் டெஸ்பேச். இந்த மாதிரி ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வி ஹேவ் சோ மெனி எஜுகேஷன் பாலிசி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இமிடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசி யூஜிசி. தென் டூரிங் த டைம் ஆஃப் ராஜீவ் காந்தி பீரியட், அவர் டைம்ல 1986ல கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, பிளாக் போர்ட் ப்ரோக்ராம், இப்போ 2020. ஸோ இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த 2020 நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய ரிலவன்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1833. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் உடைய கண்டினியூஷனாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துடைய பாலிசி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் we need a history. Without history we can't understand the evaluation of any policies or scheme. ஓகே, இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பல சமுதாயத்தை பற்றி, பிகாஸ் இந்தியா இஸ் நோன் ஃபார் தி மல்டி எத்னிக், மல்டி லிங்குஸ்டிக், மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி. கேஸ்ட் சிஸ்டம் போல பயங்கர
டைனாமிக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா எல்லாருடைய கல்ச்சரையும் எல்லாருடைய சொசைட்டியல் ஆஸ்பெக்டும் எக்கனாமிக்கல் ஃபீச்சர்ஸும் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் we can make a policy or frame the any scheme for their welfare. அப்போ ஒரு சமுதாயம் 2000 வருஷமா அடிமைப்பட்டு இருக்கு. they were always acted as a சூத்ராஸ், the forced to live as a ஆவர்ணாஸ். இப்படிலாம் நம்மளுக்கு எப்போ புரியுதுன்னா ஹிஸ்டரியை படிக்க சொல்லதான் புரியுது. அப்போ அந்த மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, அந்த ரொம்ப கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு நல்ல உதவி நீங்க செய்யணும்னு நீங்க ஆசைப்பட சொல்லி அந்த எண்ணம் எப்போ வரனா ஹிஸ்டரி படிச்சா மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். இதுக்காக தான் ஸோ த கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் ஆஃப் தி பியூரோக்ராட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் ஹிஸ்டரியை கொடுக்குறாங்க. இன்னொரு ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன புரிய வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கும். ஸோ ஹிஸ்டரி இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் டு கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஏன்னா ஹிஸ்டரியில் நடந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம், இந்த டிஃப்ரெண்ட் ஏரியா, இந்த டிஃப்ரெண்ட் இயர்ஸ். தட்ஸ் இட். ஸோ நம்மளுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில், அந்த கிரிட்டிக்கல் நாலேஜ், இல்லாட்டி பாஸ்ட்ல நிறைய லீடர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதாவது வி கேன் லேர்ன். ஸோ ஹிஸ்டரி இஸ் நாட் ஒன்லி ஃபார் த merely study about the kings, their names, their event, not alone. அவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சோஷியல் ஃபீச்சர்ஸ், எக்கனாமிக்கல் ஃபீச்சர்ஸ், இது எல்லாம் படிச்சுட்டு அதுலேருந்து we can learn from the lesson using our critical thinking and analytical ability. இதுவும் ஹிஸ்டரியில மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதுதான் ஹிஸ்டரியில் அடுத்த விஷயம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹிஸ்டரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி அவர் எக்ஸாமினேஷன் is purely based on the Indian history, not the world history. பெரும்பாலும் இருக்காது. இந்தியன் ஹிஸ்டரி தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். இந்தியன் ஹிஸ்டரி இஸ் ப்ரிடாமினன்ட். ஓகே, ஸோ இந்தியன் ஹிஸ்டரி தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். அந்த இந்தியன் ஹிஸ்டரியை பத்தி இங்க படிக்கிறது தான் எல்லா எக்ஸாமினேஷன், ஈவன் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சில கொடுக்குறாங்க. The last one, why we want to be study the history means history only give who you are. We are Indians. The concept of nationalism, the concept of patriotism, all those things emerged from history. History is everything. History is everything. History is ultimate. The history only give the pride of nationalism. Indians. அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக கொண்டு வரதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரியை படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்ம யாருன்னு நம்மளுக்கு புரியும், நம்ம என்ன செய்யணும்னு நம்மளுக்கு புரியும், நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ஃபியூச்சர் நோக்கி இன்னும் கொஞ்சம் வேகமா கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடியது அடிப்படை. இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இந்த ஒரு இவ்வளவு பல்வேறு காரணங்கள்னாலதான் இந்த ஹிஸ்டரியை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆல் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், UPSC, TNPSC, SSC and other competitive examination, the history is a major part. நீங்க எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் சரி 20% of questions is directly come from the history. ஸோ அதனால உங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹிஸ்டரியை நீங்க கத்துக்கினே ஆகணும். ஹிஸ்டரியை நீங்க லேர்ன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் இவ்வளவு விஷயங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன் யூ கேன் பிகம் ஏ பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் ஹிஸ்டரியுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதுதாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. If you have any doubts you can ask me. So why we want to be study history? In the second part, what we want to be study history? Okay, சிம்பிளா சொல்லிட்டீங்க சார், இந்தியன் ஹிஸ்டரி தான் படிக்கணும். இந்தியன் ஹிஸ்டரி என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we segregate Indian history into the 4 part. Ancient India, medieval India, modern India. Then last one is post-independence or contemporary India.
ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இயரா ஹிஸ்டோரியன்ஸ் பிரிக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இயர்ஸா பிரிக்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, they have the two different period. One is called as a BC, another one is called as a AD. So Jesus Christ அவர்கள் பிறந்த தினத்துக்கு முன்னாடி இருக்கிறது பிசியாவும் அவர் பிறந்த தினத்துல இருந்து ஏடியாவும் வச்சிருந்தாங்க. ஏடி மீன்ஸ் அன்னோ டாமினோ, தட் மீன்ஸ் ஆஃப்டர் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணாங்க. பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம்ல இந்த ஹிஸ்டோரியன் செக்குலரா இருக்கணும்னு சொல்லி இந்த பிசி கான்செப்டை சிஆக காமன் இயராகவும் ஏடிய பிசியாக பிசியாகவும் பிசி பிஃபோர் காமன் இயராகவும் ஏடிய வெறும் சிஆகவும் கொண்டு வந்துட்டாங்க. Okay, so that's what happened in this time. Okay, so BC or BCE, AD or CE இந்த ஒரு லாஜிக்ல கொண்டு வந்தாங்க. ரைட். இப்போ ஹிஸ்டாரிக்கலா நம்ம அந்த இயர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி மேபி இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 10,000 BC. 10,000 BCல இருந்து ஆரம்பிச்சு டில் 750 AD வரைக்கும் இருக்கிறது நம்ம ஏன்ஷியன் இந்தியான்னு நம்ம சொல்றோம். ஃப்ரம் 750 இருந்து 1707 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம மெடிவல் இந்தியான்னு சொல்றோம். மாடர்ன் இந்தியாவில் 1498 பிகாஸ் ஆஃப் பர்டிகுலர் ஈவெண்ட் வச்சு நம்ம இந்த இயரை மார்க் பண்றோம். 1498 இருந்து டில் 1964 ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் டில் த நேருவன் இயரா அப்படின்னு சொல்ற லாஜிக். நேரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த மாடர்ன் இந்தியான்னு சொல்றோம். From 1964 till today, we called as a contemporary India. So, history சொல்லக்கூடியது, history is nothing but to study about the past event. நேத்து நடந்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்டா இருந்தாலும் அதை படிக்கிறது பேர் தான் ஹிஸ்டரி. அப்போ ஹிஸ்டோரியன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்டை செக்ரிகேட் பண்ணி சயின்டிபிக் நாலேஜ்ல இருந்தா கொடுப்பாங்க, அதை நம்ம படிக்கிறோம். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 ஆங்கிள் தான் முக்கியமாக பயன்படும். Ancient, medieval and modern. So ancient history, medieval history, modern history, Indian history. Okay. அதுல ஏன்ஷியன்ல பாத்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னா என்ன சொல்றேன்னா ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடியது எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். அது புக்கில் எழுதப்பட்டதாக இருக்கலாம், கல்வெட்டில் எழுதப்பட்டதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனி ஃபார்ம்ல எழுதப்பட்டதாக. இட் ஷுட் பி ரிட்டன் ஃபார்ம். அப்படி இல்லாததுக்கு பேர் என்னன்னா ப்ரீ ஹிஸ்டரி. So on the prehistory காலத்துல how we identified the history of the prehistorical period is using the various artifacts, various antiquities, various monuments. இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலம் அகல் ஆராய்ச்சி மூலம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொண்டு வருவோம். அந்த பீரியடை தான் நம்ம இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடா பாக்குறோம். வித்தின் த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல நம்ம என்னவா பிரிக்கலாம்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன்ஸ் டூலை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண மக்களை ஒரு காலகட்டத்திலையும் மெட்டல் டூல்ஸை பயன்படுத்துகிற மக்களை இன்னொரு காலகட்டத்திலையும் நம்ம படிப்போம். 2 பிரிவாக இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடை த ஸ்டோன் ஏஜ் பீப்புள் அண்ட் மெட்டல் ஏஜ் பீப்புளாக பிரிப்போம். இந்த மெட்டல் ஏஜ் உடைய எண்டு பீரியட்ல தான் we have the concept of written history, documentation எவால்வ் ஆகுது. இதுக்கு பிறகு ஹிஸ்டரியில வேற முக்கியமான ஏன்ஷியன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பத்தி ரொம்ப முக்கியமா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடியது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தலை சிறந்த நாகரிக மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்பன் சொசைட்டி, ஹை டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி, ஈவன் தோஸ் பீப்புள்ஸ் ஆர் பெட்டர் தென் தி லிவிங் பீப்புள்ஸ் இன் யூஎஸ்ஏ விட மிகப்பெரிய அளவுல அர்பன் சொசைட்டியோட அர்பன் கேரக்டரோட இருந்திருக்காங்க. ஒரு ஈக்குவல் சொசைட்டியா இருந்திருக்கு. இதுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஹைலைட். அது எந்தெந்த நகரத்துல இருந்துச்சு, அந்த நகரத்துடைய முக்கியத்துவம் என்ன, இப்படி படிக்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும். இப்போ நீங்க இதே ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க எப்படி படிக்கணும், whether you want to be prepared for UPSC, TNPSC, SSC நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி சொல்லக்கூடியது, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நம்ம பல தடவை நான் பல்வேறு கிளாஸ்ல சொல்றதான் பனைமரத்துல ஏறுற மாதிரி. It's a topmost preparation. If you know how to clean the palm tree means you can easily adapt. You can adapt to climb any tree. இப்போ பனைமரத்துல ஒருத்தனால ஏற முடியுதுன்னா அவனால தென்னை மரத்துலையும் ஏற முடியும். அது சில அடாப்டேஷன் பண்ணா போதும். ஏன்னா டஃபஸ்ட் பார்ட்டே முடிச்சிட்டான். அதான் யூபிஎஸ்சி. 2வது டிஎன்பிஎஸ்சி தென்னை மரத்துல ஏறுற மாதிரி. 3வது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி முருங்கை மரத்துல ஏறுற மாதிரி.
பட் வெரி காஷியஸா இருக்கணும். நீ அதே வேகத்தோட இருக்கணும், ஒடிஞ்சிடும். ஸோ யூபிஎஸ்சி இஸ் லைக் ஏ palm tree, டிஎன்பிஎஸ்சி இஸ் லைக் ஏ coconut tree, அண்ட் திஸ் ஒன் எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துல மாதிரி. we should be very cautious. லைட்டா ப்ரெஷர் கொடுத்தா போதும், ஆனா ப்ராப்பரா கொடுக்கணும். இப்படிதாங்க இந்த 3 ப்ரிப்பரேஷனும். அப்போ ஒவ்வொரு கண்டென்ட் நீங்க படிக்கிறீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா நீங்க எப்படி படிக்க போறீங்க? யூபிஎஸ்சி படிச்சா யூ கேன் ஸ்டடி எவ்ரிதிங், பட் யூ ஹேவ் டு சூஸ் பேஸ்ட் ஆன் தி டிஎன்பிஎஸ்சி டிமாண்ட், பேஸ்ட் ஆன் தி எஸ்எஸ்சி டிமாண்ட். உங்களுடைய ஆம்பிஷன் யூபிஎஸ்சி தான், நீங்க எல்லாத்தையும் படிக்கலாம் ஹிஸ்டரியில, படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரியும் எஸ்எஸ்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் அடாப்டேஷன். அந்த அடாப்டேஷன் ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ண யூ கேன் ஈஸிலி கிளியர் தி எனி எக்ஸாமினேஷன். வெரி சிம்பிள். ஸோ அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சிக்கான அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டெட், தமிழ் கல்ச்சர் ஓரியன்டெட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி ஓரியன்டெட். இதான் எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த ஈவெண்ட்ஸ். எஸ்எஸ்சியில் நீங்க ரொம்ப டீப்பா படிக்க வேண்டாம், ஆனா நிறைய விஷயம் படிக்கணும். பட் இன்டென்சிவா படிக்க வேணாம், எக்ஸ்டென்சிவா படிச்சா போதும். எல்லா விஷயத்தை பத்தியும் லைட்டா மேலோட்டமா தெரியணும். தட் இஸ் எஸ்எஸ்சி. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு ஓரியன்டெட் கொஞ்சம் டீப்பா தெரியணும். யூபிஎஸ்சியில் எல்லாமே தெரியணும், பட் இருந்தாலும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெவலப் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு டிமாண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. we try to fulfill that expectation. அப்படி நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி யூ கேன் கிளியர் தி எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், whether it's a யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி. ஓகே, ரைட். இப்போ பார்ப்போம். ஏன்ஷியன் இந்தியா பார்த்துருக்கோம். ஏன்ஷியன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும், அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இருக்கட்டும், இது ரெண்டுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அப்போ யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி, டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி, எஸ்எஸ்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க டியூன் பண்ணி இதை படிக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியட். இன்னைக்கு ஆரியன் சிவிலைசேஷன் நம்ம பேசியிருக்கோம். அந்த ஆரியன் சிவிலைசேஷனுடைய ஸ்டார்டிங் பீரியட். வேர் இஸ் ஒரிஜினல் ஹோம்ஸ் ஆஃப் ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க இந்தியர்களுக்கு, இந்தியாவில் வந்து எப்படி அவங்களுடைய கல்ச்சரை இந்தியாவில் அடாப்ட் பண்ண வச்சாங்க, எப்படி they can become a full இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக்கும், அவங்களுடைய வேதிக் லிட்டரேச்சரை பத்தியும் சான்ஸ்கிரிட் பத்தியும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா படிப்போம். அந்த ஆரியன் சிவிலைசேஷன் டெவலப் ஆனதுனால ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் இம்பாக்ட். எந்த அளவுக்கு சொசைட்டி ஒரு மோசமான காலகட்டத்தை அடைஞ்சிச்சு. we have a lot of social evils, okay, unwanted practices, unwanted religious sacrifices. இதெல்லாம் எமர்ஜ் ஆனதுனால உருவான மிக முக்கியமான 2 ஐடியாஸ் ஆர் ரிலிஜன் known as புத்திசம், ஜெயினிசம் பத்தியும் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, how the Jainism and Buddhism spread like a wildfire, இப்படி எல்லாமே மிகப்பெரிய அளவில் படிக்கணும். Then because of the Vedic society, the Vedic civilization, they entered North India as a consolidated 16 Magajanapadas or 16 nation. அந்த 16 நேஷன்ல இருந்து வந்த ஒரு கண்ட்ரி தான் மகதா. அந்த மகதா ரூல் பண்ண மௌரியன் எம்பையர் that became a predominant in Indian ancient history. அவங்கள பத்தி படிப்போம். அதுல 3 முக்கியமான மன்னர்கள், சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா as well as அசோகா. நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அசோகா மரம் நட்டினாரு, ரோடு போட்டாரு, தண்ணி கொடுத்தாரு, பால் வாத்தாரு, எல்லாம் படிப்போம். ஓகே, அவரை பத்தியான சில விஷயங்கள். ஸோ அசோகனுடைய தம்மா பாலிசி, அசோகன் அட்மினிஸ்ட்ரேஷன், how he created the very strong nation without any inequality. இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அந்த காலத்திலே பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் we can learn from the history. Then we in the first Mauryan period, எப்பவுமே ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், history is a learning process. History always give lesson to us. அப்போ அந்த போஸ்ட் மோரியன் பீரியட்ல நம்மளுக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டூ மச் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் வரும். அப்பெல்லாம் நாடு சின்ன பின்னமாக மாறும். அதுக்கான மிகப்பெரிய எவிடன்ஸ் தான் ஃபாரின் இன்வென்ஷன், இண்டோ கிரீக்ஸ், சாகாஸ், பார்த்தியன்ஸ், கோஷனாஸ். அதே மாதிரி திரும்பி இந்தியாவில் சோஷியல் ஈவல்ஸ் ஃப்ரம் சுங்காஸ்னாலையும் கான்வாஸ்னாலையும் பெரிய அளவில் எமர்ஜ் ஆகுது. சோஷியல் இன்இக்வாலிட்டி எமர்ஜ் ஆகுது. அதை ஓரளவுக்கு இது பண்ண வந்ததுதான் குப்தன் பீரியட். பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் குப்தன். குப்தன் மிக முக்கியமான கிங்கு சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. Why the Guptan age is called as a golden age of Hinduism or golden age of ancient India ன்னு சொல்றோம். அதுக்கான எல்லா விஷயமும் நம்ம இங்க படிப்போம்.
Apart from the ancient Indian history, we also specifically study about our South Indian dynasties, like starting from the Sangam dynasty, like early Seras, Solas, and Pandyas, Kalabaras, Pallavas, even later Solas. இதை பற்றியும் நம்ம இங்க predominant படிக்க போறோம். This is about the first concept, ancient Indian history. Second logic நீங்க ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரியில் மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி some various group of peoples. மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இந்த முஸ்லீம் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஏர்லி மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 750 AD. ஸோ என்டர் நார்த் இந்தியா வாஸ் டிவைடட் into so many pieces. அந்த so many pieces the fort for the particular city called as a Kanauj. அங்கதான் ராஜ்கோட்லாம் எமர்ஜ் ஆகுறாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுதான் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது கோரி அவர்களுடைய படையெடுப்பின் பிறகு இந்த டெல்லி சுல்தானேட் இந்தியாவில் எமர்ஜ் ஆகுது. They became a very prominent and powerful forces in North India. They created various infrastructure, monuments, various architectural features, art development, people living the happy stage. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டெல்லி சுல்தானேட்ல 5 மிக முக்கியமான வம்சம், டைனாசிட்டி, ஸ்லேவ் டைனாசிட்டி, Khilji dynasty, Tughlaq dynasty, Sayyid dynasty, and Lodi dynasty. All these 5 dynasty ruled from 1206 to 1526. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வந்தவங்க தான் இங்க முகல்ஸ். ஒய் பாபர் இன்வைடட் இந்தியா? ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல மிக முக்கியமான ஒரு டைட்டில் ஓடினு இருக்கு. ஒய் பாபர் இன்வைடட் இந்தியா? Who called Babur to invade India? Babur invaded India, then later he became Indian, he settled in India, he ruled all the places of North India. So evolution of Mughals, the welfare of the Mughals, what are the scheme they brought, how the India became a very richest state in the world, a powerful state in the world. உலகத்தில் மிக சிறந்த வல்லரசாக இந்தியா இருந்தது முகல் பீரியட்ல. அது ஏன் எப்படி இருந்துச்சு? how it was possible, how the Mughals built the richest monuments like தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, அதே ஜெய்சாண்டிக்கோட இருக்கு. இருக்கிறது முக்கியம் இல்லை, அதே ஜெய்சாண்டி இசமோட இருக்குது இல்லையா? எப்படி அது 500 years 600 years கழிச்சு இருக்கு. வாட் வி ஸ்டடி அபவுட் தி முகல்ஸ். அந்த டைம்ல முகல்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு சிம்ம சொப்பனமா இருந்த மராதாஸ் பத்தியும் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும், Marathas later எப்படி டெவலப் ஆகிறாங்க, how they have maintained a very good relation with the Mughals in the later days also. So how the balance was maintained in the Indian society, இதை பத்தியும் பார்ப்போம். Apart from this, the very important things related to the medieval Indian history is the 2 important movement. One is called as a Bhakti movement, another one is called as a Sufi movement. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா நம்ம பேசக்கூடியது என்னன்னா கம்யூனல் வயலன்ஸ், கம்யூனலிசம். மத ரீதியான பிரச்சனைகள் இந்தியாவில் அதிகமாகின போது குறையல. ஓகே, இருந்தாலும் இந்து முஸ்லிம்ஸ் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்கு. இன்னும் இந்தியாவில் செக்குலரிசம், செக்குலர் ஃபீச்சர்ஸ் நம்ம பேசுறதுக்கு காரணம், அடிப்படை காரணம், அந்த விதை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மூவ்மெண்ட் தான், the Bhakti movement and Sufi movement. This Bhakti movement and Sufi movement, the brought both Hindu people and Muslim people together. The brought these people have a very clear affinity over them. நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், பல்வேறு தர்காக்களுக்கு இன்னைக்கும் போறக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸை விட நான் முஸ்லிம்ஸ் தான். இந்த சிஸ்டம் டெவலப் ஆனது நம்மளுடைய மெடிவல் இந்தியன் பீரியட்ல தான். ஸோ எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லா மக்களும் சமம், இந்து முஸ்லிம்ஸோட பேதம் இல்லாத மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான், பேஸ்ட் ஆன் தி ஹியூமனிட்டி வி ஆர் ஆல் சேம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய மக்களுக்கு புரிய வச்ச 2 முக்கியமான மூமெண்ட்டை பத்தி தான் இந்த மெடிவல் இந்தியாவில் பெரிய அளவில் படிப்போம், எல்லா கம்யூனிட்டி எக்ஸாமினேஷன். ஓகே, தென் தேர்ட் ஒன். So next one is the modern Indian history. நம்மளுடைய எக்ஸாமினேஷன் whether it's a UPSC or TNPSC, UPSC or TNPSC. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில் நம்ம என்ன படிப்போம், என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we start from the foreign invention, the European invention. Why Europeans came to India? இப்போ மெடிவல் இந்தியாவுக்கும் மாடர்ன் இந்தியாவுக்கும் பயங்கரமான அந்த ஒரு 200 years ஆஃப் ஓவர்லாப்பிங் இருக்கும். 1498 மாடர்ன் இந்தியா நம்ம சொல்லிட்டோம், பட் மெடிவல் இந்தியா என்டர்ட் ஒன்லி இன் 1707. அந்த 200 years ஆஃப் ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா சின்ன இன்சிடென்ட் தான், மேஜர் இன்சிடென்ட் இல்லை. ஓகேங்களா? அதில் ஒரு இன்சிடென்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, யூரோப்பியன்ஸ் டைரக்ட்லி என்டர் இன்டு இந்தியன் சாயில் த்ரூ தி டீப் சி ரூட். சி ரூட் இருந்துச்சு, ஆனால் டீப் சி ரூட் இல்லை. டீப் சி ரூட் வரலையா, போர்ச்சுகீஸ் முதல் முறையாக இந்தியாவுக்கு வராங்க. வாட் இஸ் த நீட் தட் வாஸ் அதுக்கான ரீசன் பார்ப்போம். ஏன் அரப்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் உள்ள பிரச்சனை,
இந்தியா வச்சு ஏன் அவங்க டாமினேட் பண்ணி இருக்கணும்? இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய பெப்பர், டர்மரிக் அண்ட் அதர் ஸ்பைசஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ அதுக்காக they came to India, but in course of time the bombarded India, the procured products from India forcefully. இது எல்லாமே பண்ணாங்க. போர்த்துகீஸ் என்ன பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ண வந்த டச் என்ன பண்ணாங்க, டேனிஷ் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, பிரான்ஸ் என்ன பண்ணாங்க நம்ம பார்ப்போம். Finally, the British and France, they established one of the largest colonies in India. When they fought with each other, the British defeated France. Not only British defeated France, British defeated various smaller states in India. Then they established the colonies in India. British East India Company is a private company. They came to India only for trade purpose. அப்போ ட்ரேட் பர்பஸுக்காக வந்த கம்பெனி, அதானி மாதிரி, அம்பானி மாதிரியான ஒரு கம்பெனி இன் கோர்ஸ் ஆஃப் டைம்ல இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த ரூலரா மாறுறாங்க. ஹவ் இட் வாஸ் பாசிபிள், அதுதான் நம்ம இந்த இடத்துல மிக முக்கியமா பார்ப்போம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் எந்தெந்த வார் நடந்திருக்கு, லைக் கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் வேரியஸ் கவர்னர் ஜெனரல் அடாப்டட் வேரியஸ் பாலிசி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி வாரணாஸ்டிங், லார்ட் கார்ன்வாலிஸ், வெல்லஸ்லியுடைய சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம், அது மொத்தம் ஹிஸ்டரியை தலைகீழ புரட்டி போடுச்சு. தென் வில்லியம் பென்டிங், டல்லௌசியுடைய பாலிசியா இருக்கட்டும், டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், இது எல்லாமே ஆல் திஸ் பாலிசி லெஸ் டு தி ஒன் ஆஃப் தி கிரேட் ரிவால்ட் which was took place in 1857. Okay. ஸோ அப்போ அந்த 1857 நடந்த அந்த ரிவோல்ட் மிக முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. ஓகே. ஸோ அந்த 1857 ரிவோல்ட்ல என்ன காரணங்கள், எதுக்காக நடந்துச்சு, என்ன இம்பாக்ட்? ஆஃப்டர் தி கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டு டைரக்டா இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்த டைம்ல தான் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய இவ்வளவு நாள் 2000 வருஷம் 4000 வருஷமா இந்தியாவில இருந்த மிக மோசமான தீமைகள், சில மோசமான செயல்பாடுகள் லைக் சதி, தேவதாசி சிஸ்டம், இது எல்லாமே அழிக்கிறது, அது அபாலிஷ் பண்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சேர்ந்து சில இந்தியன் லீடர்ஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர், தயானந்தா சரஸ்வதி, ஷா சையத் அகமது கான், தேவ்பந்த் மூவ்மெண்ட், நம்மளுடைய பெரியார் அவர்கள், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமான போராட்டத்தை அறிவிச்சாங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்தியாவில் இருந்த பல்வேறு சோஷியல் ஈவெண்ட்ஸ் லைக் சதி, widow should not get married again, தேவதாசி சிஸ்டம், ஆல் தோஸ் சிஸ்டம் வேர் அபாலிஷ்ட் வித் சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதான் நம்மளுக்கு பிற்காலத்துல நேஷனல் மூவ்மெண்ட்டை டெவலப் பண்றதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிச்சு. ஸோ வி ஹவ் தி கான்செப்ட் இன் த நேஷனல் மூவ்மெண்ட் லைக் மிதவாதிகள் அண்ட் தீவிரவாதிகள், மாடரேட்ஸ் அண்ட் எஸ்டிமேட்ஸ், how we evolved, the coming of Gandhi, how we changed our national movement. காந்தி கொண்டு வந்த உலகத்தை வேற எந்த நாடும் உருவாக்காத ஒரு விஷயம் அகிம்சா, நான் வயலன்ஸ். அந்த அகிம்சாவும் நான் வயலன்ஸ் வச்சு காந்தி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணாரு. ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல நம்ம கொண்டு வந்த வேரியஸ் மூவ்மெண்ட்ஸ் லைக் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிஸ்ஒபீடியன் மூவ்மெண்ட் அண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இதெல்லாம் எப்படி சக்சஸா போய் முடிஞ்சிச்சு. ஃபைனலி வாட் ஹேப்பன் டு ஒய் வி டிவைடட், அண்ணன் தம்பியா இருந்த நம்ம ஒரே மக்கள், ஒய் வி டிவைடட் டூ கண்ட்ரி, இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தான் ஆல்சோ டிவைடட், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? வெதர் இட்ஸ் பார்ட்டிஷன் இஸ் எசென்ஷியல் ஆர் நாட் எசென்ஷியல், இப்படியான ஆங்கிள் தான் நம்ம இதை படிப்போம். இது முடிஞ்சு போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல கடைசியாக மிக முக்கியமான கான்செப்ட் மட்டும் இன்டிகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட். ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை அடாப்ட் பண்ண நம்ம என்ன கஷ்டப்பட்டோம், இந்தியாவை எப்படி பிரிக்கலாம், மாநில வாரியாக மொழி வாரியாக எப்படி பிரிக்கலாமா வேணாவா, நம்மளுக்கான முழு சட்டத்தை நம்ம எப்படி உருவாக்கணும், ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், வாட் இஸ் தி எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் பிளானிங் ஆஃப்டர் அவர் இண்டிபெண்டன்ஸ், தென் ஃபாரின் பாலிசி, ஹவு வி கம்யூனிகேட் வி கான்டாக்ட் வித் ஃபாரின் கண்ட்ரி. பிகாஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா வெரி குரூஷியல் பீரியட், உலகத்துக்கு குரூஷியல். யார்கிட்ட கையில காசு இல்லை, உலகமே ரெண்டாவது பிரிந்து இருந்தது. இவன் பக்கம் போலாமா அவன் பக்கம் போலாமா தெரியல. யூஎஸ்ஏ பிளாக் அண்ட் யூஎஸ் ரஷ்யா பிளாக். இஃப் யூ சப்போர்ட் யூஎஸ்ஏ இவன் கோச்சிப்பான் யூஎஸ்எஸ்ஆர். இஃப் யூ சப்போர்ட் யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்ஏ பிகம் அஃபண்டட். வாட் வி கேன் டூ, வி நீட் போத். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு எடுத்த அந்த ஃபாரின் பாலிசி, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், பஞ்சிஸ்டில்லாம் உலகத்துல இந்தியாவோட தலையெழுத்து தலைகீழ புரட்டி போடுச்சு. இன்னைக்கும் இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷனா இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம், அடிப்படையான காரணம் ஜவஹர்லால் நேரு சொல்லக்கூடிய அந்த தனி மனிதனுடைய சிந்தனை தான். ஓகே, அதை எல்லாத்த பத்தியும் we can study here. இதுதாங்க யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்
அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேலிட் ஹிஸ்டரி பற்றி கொஞ்சம் படிக்கணும். ஒன்லி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்எஸ்சிக்கும் நிச்சயமா 100% வேலிட் ஹிஸ்டரி வராது. இங்கே யூபிஎஸ்சிக்கும் மட்டும் வேலிட் ஹிஸ்டரி கொஞ்சம் யூஸ் ஆகும். அந்த வேலிட் ஹிஸ்டரி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா தோஸ் வேலிட் ஹிஸ்டரி ஆல்சோ ஒன்லி ஸ்டார்டட் ஃப்ரம் 15th century. த ரெனைசான் மறுமலர்ச்சின்னு ஒன்று நடந்துச்சு. அந்த மறுமலர்ச்சியை பற்றி ரிஃபார்ம்ஸை பற்றி இந்த வேலிட் ஹிஸ்டரி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், how the industrial revolution created colonies for the European peoples, how the Asia and Africa became slaves or a colony of the European country. இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதனால what happened to the rise to nationalism, then the First World War and Second World War. After those World War leads to the Cold War era. So after 1990, Russia was disintegrated. The Cold War was ultimately came into end. But அந்த பைபோலார் வேர்ல்டு இன்னைக்கு மல்டிபோலார் வேர்ல்டா மாறி இருக்கு. வை? வாட் ஆர் தி இம்பாக்ட் கிரியேட் பை தி குளோபலைசேஷன்? இன்னைக்கு எல்லாமே ஓப்பன். மொபைல் ஃபோன் இன்னைக்கு எடுத்து பார்த்தா அமெரிக்காவில் தெரிஞ்சிடும் அதனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன, நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன. இப்படியான ஆங்கிளையும் யூபிஎஸ்சி வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ். ஸோ இதுதாங்க மிக முக்கியமான விஷயங்கள். நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க படிக்க சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள் இந்த மாதிரியான 5 விஷயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குராலஜிக்கல் ஆர்டர். ஒரு ஈவெண்ட் படிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட், அதுக்கு பின்னாடி நடக்கிற ஈவெண்ட். ஸோ டைம் லைன் இட் ஷுட் பி வெரி கிளியர், இட் ஷுட் பி வெரி வெரி பெர்ஃபெக்ட். அது ரொம்ப முக்கியம் குராலஜிக்கல் ஆர்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா the causes and consequences of any particular event. நீங்க ஏதோ படிக்கிறீங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் படிக்கிறீங்க. what are the causes for non cooperation, what are the impact created by non cooperation அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்புறம் socio economical political factor for any things, art and culture perspective, because nowadays this art and culture perspective should maintain have a great attention, especially UPSC. Okay. Apart from this, history ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லீடர்ஸ். ஹிஸ்டரி இஸ் நோன் ஃபார் லீடர்ஸ். ஏன்ஷியன் மெடிவல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிங், அண்ட் மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த பர்சனாலிட்டி லைக் காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்கள மாதிரியான லீடர்ஸ் பற்றி ப்ராப்பராக படிக்கிறது தான் இது. ஓகே, ஸோ டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. டவுட் இருக்கா? இப்போ எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெனரலாக பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும்னு பார்த்தோம். ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிக்காட்டியும் ஏன் படிக்க வேண்டும், ஹிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹிஸ்ட்ரினால நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலாங்க. ரெண்டாவது, ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு சொல்லி என்ன சார் படிக்கணும், இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குங்க, என்ன புக்கு படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ இதெல்லாம் இது லாஜிக், இதெல்லாம் கிளிம்சஸ்ங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக ஹவு கேன் ஐ கிவ் த ஃபோக்கஸ் டு தி எக்ஸாம் ஸ்பெசிஃபிக். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சினா ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும், அனலிட்டிக்கலாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு ஓரிட்டாக கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், மற்றதில் மேலோட்டமாக படித்தா போதும். எஸ்எஸ்சி மொத்தமாக மேலோட்டமாக படிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட் தான் முக்கியம். அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சியில் ஃபோக்கஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி எ அனாலிட்டிக்கல் ஃபோக்கஸ், இன்டர்பிரிட்டேஷன். ஹவு தோஸ் ஈவெண்ட், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்த ஒரு ஈவெண்ட், அவங்க கிட்ட இருந்த அந்த ஃபியூச்சர், ஹவு இட் ரிலவென்ட் டு தி கான்டெம்பரரி வேர்ல்டு. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயத்த இப்போ இருக்க விஷயத்தோட கொலாபரேட் பண்ண தெரியுதா, கனெக்ட் பண்ண தெரியுதா, அதுதான் யூபிஎஸ்சி உங்க கையில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இண்டஸ் வேலி பீப்புள்கிட்டையும் ஆரியன் பீப்புள்கிட்ட இருந்த ஒரு ப்ராக்டிஸ், ஒரு சாக்ரிஃபைசஸ், அது இன்னைக்கு இருக்கிற இந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் ரிலவெண்ட் ஆனா, இப்படியான கேள்விதான் யூபிஎஸ்சில இருந்து வரும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் we need a broad coverage of Indian history without political concept and social economic concept. ஓகே, அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் கவர்னன்ஸ், கரண்ட் பாலிசியோ கனெக்ட் பண்ணி உங்களால ஹிஸ்டரி படிக்க முடிஞ்சிச்சுன்னா தட் வில் பி ஃபைன். அதர்வைஸ் யூ ஹவ் டு பி ஃபோக்கஸ் மோர். இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எக்கனாமி பாலிசி ஆன் இந்தியன் எக்கனாமி டூரிங் கலோனியல் பீரியட். ஸோ பிரிட்டிஷ் எக்கனாமினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வாட் இஸ் த இம்பாக்ட், வெதர் இஸ் எ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட், போத். அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி உங்களால் எழுத முடியுதா, இப்படிதான் யூபிஎஸ்சியுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எவாலுவேட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப், நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பக்தி மூவ்மெண்ட், சூஃபி மூவ்மெண்ட், மெடிவல் டைம்ல அவங்க பண்ண அந்த விஷயம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஓ, இட்ஸ் ரிலேட்டட் டு பிரசன்ட் இந்தியா. இன்னைக்கு நம்ம செகுலரிசத்துக்கு அடிப்படையை இதை வச்சு தான் பேசுறோம்.
இப்படிதான் கேள்வி வரும். ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயத்த இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதை நீங்க இன்டர்பிரேட் பண்ண முடியுதா? யூ கேன் அனலிட்டிக்கல் தோஸ் ஸ்கில். That was we needed in the UPSC preparation. Okay. Discuss the factor leads to the integration of princely state into Indian Union after independence. நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இந்தியா கூட சேர்க்கறதுக்கான என்ன காரணங்கள் என்ன, வேற என்ன மாதிரியான ஈவெண்ட் இதுக்கு காரணமாக இருந்துச்சு? ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இட்ஸ் வெரி ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், பட் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இப்படிதான் கேட்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்சியை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். primarily focus on facts, event, அவ்வளவுதான். knowledge based question. The mostly give importance to dates, events and key figure. India got independence when? August 15, 1947. Dates. Event. What happened in the August 15, 1947? We received independence from British colonial. Figure what are the important national leaders like Gandhiji, Jawaharlal Nehru. அப்படி இப்படி நீங்க ஹிஸ்டரியில படிக்க சொல்லு, இந்த 3 விஷயத்த ப்ரிடாமினண்டா படிச்சீங்கன்னா அது எஸ்எஸ்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். டேட்ஸ், ஈவெண்ட் அண்ட் பர்சனாலிட்டிஸ். ஓகே, ரொம்ப டெப்தா படிக்க வேண்டியது எஸ்எஸ்சிக்கே தேவையில்லை. என்ன மாதிரி கேள்வி வருது? who is the founder of Mauryan dynasty? in which year Battle of Plassey took place? which முகல் எம்பையர் built தாஜ்மஹால்? இப்படியான, அதாவது ஒரு டேட்ல ஒரு ஈவெண்டா வருது, ஃபவுண்டரா வருது, who created this, எப்படியான விஷயங்கள் தான் ஹிஸ்டரிக்கு நம்மளுக்கு வரும் எஸ்எஸ்சில. if taken as a டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ், டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை படிக்கணும், தமிழ்நாடு ஹிஸ்டரியை கொஞ்சம் டெப்தா படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி காம்பினேஷன் ஆஃப் போத் ஃபேக்சுவல் அண்ட் அனாலிட்டிக்கல். யூபிஎஸ்சி இங்கங்க, எஸ்எஸ்சி கீழங்க, ரெண்டுத்துக்கு நடுவில் டிஎன்பிஎஸ்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனைமரம், முருங்கை மரம் எஸ்எஸ்சி, தென்னை மரம் தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி. we need those. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா discuss the contribution of Solan dynasties to art and architectures. who is the founder of திராவிடம் கழகம், தமிழ்நாடு ரிலேட்டடான ஹிஸ்டரி. explain the significance of சங்கமேஜ். இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இதுல இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியில் we need a broad coverage, very very broad coverage, very depth analytical skill, very depth analytical skill இருந்தால் மட்டும்தான் நம்மளால யூபிஎஸ்சியை முழுமையா படிக்கும். வெரி டெப்த், வெரி ப்ராட், வெரி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். டிஎன்பிஎஸ்சிக்கும் அது வேணும், ஆனா அந்த அளவுக்கு வேணும், பட் மாடரேட்டா வேணும். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு ரொம்ப டெப்தா படிக்கணும். யூபிஎஸ்சி தமிழ்நாடு ஹிஸ்டரியில் பெரிய அளவில் கேள்விகள் வராது. எஸ்எஸ்சியை பார்த்தீங்கன்னா we should be concentrated only on these 3 things: timeline, event and personalities. இதை தாண்டி மற்ற இதெல்லாம் ரொம்ப டெப்தாலாம் வாட்ஸ் ஏ ஃபேக்டர், இம்பாக்ட், இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் இதெல்லாம் எஸ்எஸ்சியில் வரவே வராது. சரி சார், இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, என்ன புக் படிக்கலாம்? நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். யூபிஎஸ்சிக்கு என்ன சார் படிக்கலாம்? நிறைய புக் படிக்கிறோமா? வேணாம், அவசரப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் we can start from the state board publication, school books or NCERT. நீங்க அதுல இருந்து போறதா பெஸ்டா இருக்கும். NCERT we can start from 6th to 12th standard NCERT நீங்க படிக்கலாம். அப்பார்ட் அது தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு இருக்கும், அது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல். apart from the basic NCERT or even Tamil Nadu Samachir book is very very relevant, very updated one. Even the Delhi la irukka peri peri institute la innikume Tamil Nadu Samachir book da major book use பண்றாங்க, NCERT யூஸ் பண்றது. even Vajiram also. okay, அப்ப Tamil Nadu Samachir book நீங்க யூஸ் பண்ணலாம். then we have the ancient Indian history. ancient Indian history la பாத்தீங்கன்னா predominant if you want to be go for the further reading or history optional எடுக்க போறீங்க அப்படின்னா these 2 books are very important. Indian ancient past சொல்லக்கூடிய ஆர்.எஸ். சர்மாவுடைய புக் the wonder that was India, one of the very very beautiful book in Indian history. ஓகேங்களா, பயங்கரமா இருக்கும். ஏஎல் பாஷமுடைய அந்த அவரு மிகப்பெரிய ஒரு லீடர், அவர் ஜேஎன்யூ ஃபார்மர் ப்ரொஃபசர், அவருடைய புக் the wonder that was India, அல்டிமேட் புக். medieval Indian history, the history of medieval India by சதீஷ் சந்திரா படிக்கலாம். history of medieval India by ஜேஎல் மேத்தா படிக்கலாம். இர்ஃபான் அபீபுடைய புக், முகமது ரஃபீக்குடைய புக், the economic history of medieval India, இர்ஃபான் அபீப், அட்டகாசமா இருக்கும் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில ஜெனரலா பிபின் சந்திரா ரெஃபர் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி பிபின் சந்திரா வி ஆல்சோ ரெக்கமெண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் சொல்லக்கூடிய ஒரு பப்ளிகேஷனோட புக் த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, ராஜு ஐயர் ஐபிஎஸ் அவர் எழுதின அந்த புக்கையும் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸா ஹிஸ்டரி ஆப்ஷனலுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய புக் என்னன்னா ஃப்ரம் பிளாசி டு பார்ட்டிஷன், சேகர் பந்தவதியாவோட புக்கு 1757 to 1947, those 190 years of Indian history. It's an ultimate book. The சேகர் பந்தவதியா புக்கு நீங்க படிக்கலாம்.
வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்சிஆர்டி புக்கை யூஸ் பண்ணலாம். தேவைன்னா ரெஃபரன்ஸ் புக்கா மாடர்ன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, மாஸ்டரிங் ஆஃப் மாடர்ன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, நார்மன் லோயியோடைய புக்கை ஜென்ரலாக பயன்படுத்து. ஓகே, நவடேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சருடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ராமினெண்ட்டாக என்கரேஜ் ஆகினாக்கு. அப்போ அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்காக நிதின் சிங்கானியா அவர்களுடைய புக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்க எஸ்எஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக எல்லாம் படிக்க வேணாம். ஒரு சின்ன ஒரு கைடு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரியன் பப்ளிகேஷன், ஈவன் கிரண் பப்ளிகேஷன்லாம் கைடு மாதிரி புக்கு கொடுக்குறாங்க. அதை எடுத்து அதுக்குள்ளே இருக்க ஹிஸ்ட்ரி ஒரு 60-70 பேஜ் இருக்கும். அது ப்ராப்பராக நீங்கள் படித்தாலே, ஸ்கூல் புக் படித்தாலே எஸ்எஸ்சிக்கு போதுமானது. ஒரு லுசென்ட்டோடையதோ இல்லை கிரண் பப்ளிகேஷன் சம்திங் ஜெனரல் ஸ்டடீஸ் புக்காக இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சியில் ஈவன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி 2 எஸ்எஸ்சியில் அது பயமாக ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிஓக்கு தொடர்ந்து பார்க்கறது, அதை அனலைஸ் பண்றது, அதுல இருந்து அடுத்த வருஷம் எப்படி கேள்வி வரான்னு சொல்லி எலாபரேட் பண்ணி பார்க்கறது, இது மிகப்பெரிய அளவில் யூபிஎஸ்சிக்கும் சரி எஸ்எஸ்சிக்கு பயங்கர யூஸ் ஆகும். அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க படிக்க வேண்டியது ஸ்டேட் புக்கு, தென் அப்பார்ட் ஃப்ரம் சவுத் இந்தியா புக் நீலகண்ட சாஸ்திரியும் மற்ற புக்ஸும் நீங்க படிச்சுக்கலாம். இதுதான் இந்த புக்ஸ். த்ரூ தி புக்ஸ் திஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட். Through the books, these are the very important. Do you have any doubts? ஒரு விஷயங்க, you all ready to prepare for UPSC or TNPSC or SSC. You fix yourself. This is my goal. This is my ambition to get a government servant. சில பேருக்கு பெரிய அளவில் வேணாம் சார், அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4 சார், குரூப் 4 லெவலில் நான் கிளியர் பண்ணிட்டு போனோம். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? என்னால் நிறையலாம் படிக்க முடியாது. ஐ ஆம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் பாஸ்ல தான் டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ தான் பிஎஸ்டி. என்னால் முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா உங்களாலே முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு பெரிய இன்டெலெக்சுவல் தேவையில்லை. என்னைக்கு ஈவன் இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி. இன்டெலிஜென்ட் முக்கியம், ஆனா அவசியம் இல்லை. இன்டெலிஜென்ட் சொல்லக்கூடியது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். பட் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் யுவர் கன்சிஸ்டன்சி. இந்த 3P சொல்லுவாங்க. First one is a perseverance. Your consistency is very very important. The second P is a patient. Patient towards your studies. UPSC ஜெயித்தே ஆகணும், TNPSC வின் பண்ணி ஆகணும்டா. That is the second P. First P is a perseverance, continuity, consistency. என்ன நடந்தாலும் படிச்சே ஆகணும். டெய்லி 1 hour you should be fixed with yourself. That's the very important strategy. The second one is a patient. நம்மளால முடியும், ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வெறி. This is second one. Third one is very very important. Third one is a perspective as well as patience. பொறுமை அவசியம், முயற்சி அவசியம். நம்ம எதுக்காக இந்த யூபிஎஸ்சி படிக்கிறோம், எதுக்காக நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், எதற்காக நம்ம இந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், வாட் இஸ் அவர் ஆம்பிஷன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஃப் ஐ பிகம் ஏ ஐஏஎஸ் ஆஃபீஸர், வாட் இஃப் ஐ became a IPS officer, what I can do for marginalized people, what I can do for downtrodden people. பல கனவோட நம்ம வரோம். வின் பண்ண பிறகு அந்த கனவை நினைவாக்குறோமா, அதுக்காக போராடுறோமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்குள்ள இருக்கா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்மளுடைய மிக முக்கியமான தூண்டுகோல். அதுதான் நம்மளுக்கு மிக முழுமையான வெற்றியை கொடுக்கும். So we are the 4P concept: perseverance, consistency, patience, very. Third one is patience, பொறுமை. Fourth one is very important, perspective. So அந்த perspective UPSC ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்,
டிஎன்பிஎஸ்சி ஜெயிக்கணும், நல்லது பண்ணணும், என் குடும்பத்தை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். If you become an IAS officer, it's welfare of you and your family. If you are from the rural background, உன்னுடைய மொத்த கிராமத்துடைய தலையெழுத்து ஒரு ஆள்னால மாறும். நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லாட்டி குரூப் 1 ஆஃபீஸர் ஆர்டிஓ ஆகிறதுனால மொத்தம் கிராமத்துடைய தலையெழுத்து மாறப்போகுது. அந்த பெர்ஸ்பெக்டிவ், because it's not a victory of one single man, it's a victory of your family, it's a victory of your street, victory of your village and a victory of your community. அது உங்களே இருக்கு. அத உங்களால கொண்டு வர முடியுமா? கொண்டு வரதுக்கு நீங்க தயாராக இருந்தீங்கன்னா JD Academy of Excellence, we are ready to guide you, we are ready to help you in the proper direction. அதற்கான ஒரு அறிமுக நிகழ்ச்சி தான் இந்த நரேஸ் டு ரைஸ் செக்ஷன். ஒவ்வொரு ஓரியன்டேஷன் செக்ஷனும் நாங்க அதை நோக்கி தான் உங்களுக்கு கொண்டு போறோம். எங்க கிட்ட நீங்க வர வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நோக்கி சரியான பாதையில நாங்க உங்களை கொண்டு போவோம். That's what our ambition, that's what our goal. So I can understand. So we are all ready to work together to go for success. Thank you all.